உலகம் நம்மை வெறுத்தாலும் நம்மை நேசிக்கிற உத்தம தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. துதிக்க யோவான் 15:15. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் அன்பு காட்ட தயக்கம் காட்டுவதில்லை. பிறரை நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் முந்திக் கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய நேசத்தை பெற்றுக் கொண்டவர்களும் நம்மை பரிகசிக்கிறார்கள், நம்மை பகைக்கிறார்கள். அந்த வேளைகளிலெல்லாம் நாம் சோர்ந்து போய் கலங்குகிறோம். நாம் அவர்களிடத்தில் போய் நம்முடைய நேசத்தை நிரூபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படாமலும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யாமலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு நடுநிலையாய் நின்று நமக்கான நீதி நியாயத்தை நிலைநாட்டுவார். இது அநேகருடைய குடும்ப வாழ்விலும் நடக்கக்கூடும். குடும்ப உறுப்பினரிடத்தில் நாம் அன்போடு நடந்து கொள்வோம், உறவுகளை நேசிப்போம். ஆனால் நாம் நேசித்த உறவுகளோ நம்மை புறக்கணிக்கும். அந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் நேசித்தவர்களாலே பகைக்கப்பட்டார், மேலும் தான் நேசித்தவர்களாலே காட்டிக் கொடுக்கவும் பட்டார். இதை நாம் மறக்கவும் கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் எல்லாம் பிதாவை நோக்கியே ஜெபம் செய்தார். அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் அவரை பலப்படுத்தவும் அதை மேற்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்தே பலத்தை பெற்றுக் கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் இந்த விஷயத்திலும் கர்த்தரையே பின்பற்றி அவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய பலனையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் ஜெயமோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை புறக்கணிக்காத நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே உலகத்தார் நமக்கு கொடுக்காத அன்பையும் நேசத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் உலக சிநேகத்தால் சோர்ந்து போனவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து பலத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டு வருகின்றபடியால் அவர் நம்மை அடிமைகளைப் போல நடத்த விரும்பாமல் அவர் நம்மை சிநேகிதரை போல நடத்த விரும்பியே நீங்கள் என் சிநேகிதர்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல ஸ்தானத்தை நமக்கு தந்த நல்ல இருதயம் உள்ள தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.